ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிருக்கும். எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போனாலே என்ன செய்யணும்? படிக்கடா செய்யணும். அது கூட இன்னொன்று வேணும், ஒர்க் ஷீட்ஸ் தான். ஒர்க் ஷீட் கிடையாது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு. EVS ஃபஸ்ட்டு என்ன எதை பற்றி பண்ணணும்னு தெரியுமா? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜினா என்னன்னு தெரியுமா? த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். என்ன செய்வேன்னா நான் என்ன செய்வேன்னா எங்கள் மம்மி என்ன கேட்பாங்க, அம்மா நீ என்ன பண்ணுவ, நீ ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னு சொல்லுவா, ஒரு பெரிய பேர்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஒரு பெரிய பேர்டு போட்டு அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் ஸ்டிக் பண்ணி ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ரைட்டிங் ஒர்க்லாம் நானே மம்மியை பண்ண சொல்லிட்டேன்னா நிறைய சின்னதாக நானே பண்ணிடுவேன். இந்த மாதிரி சஜஷன் ஐடியாஸ் அது மட்டும் கன்ஃபார்மாக உங்களுடைய ஒர்க்கில் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன ஒர்க், சிசர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, கம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நான் தான் சொல்கிறது, இங்கே வைங்க, அந்த ஃபோட்டோ இந்த டைரெக்ஷனில் வைங்க, இந்த டைரெக்ஷன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஹெல்ப்ஸ் தான். அப்புறமா என்ன செய்யணும்னா நான் கூட என்ன செஞ்சேன்னு தெரியுமா? ஆர்னித்தாலஜி நான் ஐபேடில் சர்ச் பண்ணி தேடுறேன். அப்புறம் நான் தான் ரிசர்ச் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா? நீங்களும் இந்த மாதிரி கன்ஃபார்மாக உங்களை இன்வால்வ் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் கிடையாது, நம்மளுக்கு தான். ஸோ நம்ம கன்ஃபார்மாக இன்வால்வ் ஆகணும். நீங்கள் இப்போ என்னுடைய ஆர்ட் ஒர்க் பார்க்குறீங்களா? ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்குறீங்களா? டண்டடை. என்னுடைய ப்ராஜெக்ட் டே. நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்பீச் சொல்ல போகிறேன். Ornithology is a branch of zoology dealing with the study of birds. Have you ever heard of flightless birds? Yeah, the world's largest living bird is also a flightless bird. And penguins are also flightless birds. And the smallest flightless bird is called a island rail. I'm going to அப்புறமா நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிக்கன்னா க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் டு டீரெக்ஸா டைனோ. சூப்பரில் அது ரெண்டுமே ரிலேட்டிவ்ஸா. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பேர்ட்ஸோடைய ஐ உங்கள் ஹெட்டில் 50% கவர் பண்ணிடுமா. நம்ம ஹியூமன்ஸோடைய ஐலலாம் அது வெறும் 5% தான் வரும். அடுத்தது பெங்குவின்ஸால் மட்டும்தான் ஸ்விம் பண்ண முடியுமா? என்ன பேர்ட்ஸாலையும் ஸ்விம்மே பண்ண முடியாதா. ஆனால் அதை ஃப்ளையும் பண்ண முடியாதா. அடுத்தது கிவி பேர்ட்ஸ் ஆர் பிளைண்டா. அதனால அவங்க ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிப்பாங்களா? பாய்.